குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணின உருளைக்கிழங்கு சேர்த்து, ஒரு கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 3/4 கப் தயிர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு பாத்திரத்துக்கு பேட்டரை மாத்திட்டு 1/2 கப் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், உப்பு, மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான சைஸுக்கு போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடா இருக்கிற ஆயில்ல தேவையான சைஸ்க்கு போண்டா போட்டு பொரிச்சுக்கலாம். குட்டி குட்டி போண்டா மாதிரியும் போடலாம், இல்ல பக்கோடா மாதிரியும் போடலாம். போட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா செவக்கிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்தீங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஆனியன் போண்டா ரெடி. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம